விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. தை பிறந்தால் நல் வழி பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, இதுவரை இருந்து வந்த சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கி யோகமும் லாபமும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 6ஆம் தேதி வரை 14/1/2024 முதல் 20/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்திலே ராகு பகவானும், 3ஆம் இடத்திலே குரு பகவானும், அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும், நவமஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அவரோடு சேர்ந்து புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் மகர ராசியிலே, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இட விரய ராசியிலே அமர காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். சந்திர பகவான் ஆகிய, அதாவது 6ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 இடங்களில் அமர்கிறார். நம்மளே பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்வழி கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் உண்டு. அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகி பண்டிகை வருகிறது. திதி வளர்பறையில் வரக்கூடிய திருதியை திதி 12 மணி வரையும், பகல் 12 மணி வரையும். அதன் பிறகு சதுர்த்தி திதியும் வருகிறது. மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பிறகு சதய நட்சத்திரம் வருகிறது. பொதுவாக இந்த வாரத்தில் சந்திராசிரமமோ வேதியோ உங்களுக்கு இல்லை. அது ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக 15/1/2024 தை பொங்கல் மகர மாதம் துவங்குகிறது. இதுவரை நான் சொன்ன மாதிரி இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி யோகமும் லாபமும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வருவதற்கான மாதமாக இந்த துவக்கம் இருக்கிறது. அதாவது தட்சிணாயன காலம் நிறைவு பெற்று உத்தராயண காலம் துவங்குகிறது. நல்ல யோகமான விஷயம். அடுத்தபடியாக தைப்பொங்கல் அன்று அடுத்து 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்று திருவள்ளுவர் தினம். திதியை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. நட்சத்திரம் மதியம் 1 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாய நட்சத்திரம். மதியம் 11:30 மணி வரை புரட்டாய நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாய நட்சத்திரம் வருகிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 17/1/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு வளர்பறையில் வரக்கூடிய சப்தமி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசி மேலே நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வருகிறது. அன்று உங்களுக்கு காணும் பொங்கல். இந்த தை மாதம் 1, 2, 3 அந்த 3 தேதிகளும் கரிநாளாக வருகிறது. இருந்தாலும் அது யோகமான நாள் தான் உங்களுக்கு. அடுத்தபடியாக 18/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்பறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அசுபதி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய அமிர்த யோகமும் கூடிய நல்ல அருமையான நாள் அன்னைக்கு வியாழக்கிழமை. அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 19/1/2024 வெள்ளிக்கிழமை. இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல அருமையான நாள் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் சுபமான நன்னாள். அன்றைய தினம் பரணி நட்சத்திரம் வருகிறது. திதியை பொறுத்தளவுக்கு வளர்புறையில் வரக்கூடிய நவமி திதி சுபயோகமான நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய 20/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய தசமி திதியும் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் அமிர்த யோகம் கூடிய நாள், சுபமான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கும்பராசி மேலே பொருளாதாரம் நன்றாக இருந்தால் எல்லாமே சரி பண்ணிடலாம். இந்த கணக்கில் இந்த வாரத்தில் யோக பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. பொருளாதாரம், பணப்பொருளாதாரம் சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது குடும்ப உறவுகளால் உங்களுக்கு அந்யோன்யப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகள் லாபங்கள் கொடுக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பங்களோடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்த விதியாகிய செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால லாபங்கள் பல்கி பெருகும் அப்படிங்கிற விதிப்படி யோகங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை 3 நாட்கள், அதாவது இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன்
3 நாட்கள் வந்து விடுமுறை நாட்களாக அமைந்து அதுக்கப்புறம் வியாழக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகக்கூடிய காலத்தினால கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்பு உண்டு. அலைச்சல் மன உளைச்சல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சற்று சிரமங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக வரனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக மாணவ செல்வங்கள், மாணவர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து முதல்ல சொல்கிற மாதிரி விடுமுறை காலகட்டம் அப்படிங்கிறனால விடுமுறை முடிஞ்சோடனே உங்களுக்கு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கும். சுபமங்கலம், சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தை மாதத்திலிருந்து யோக பலன்களும் நீங்கள் நினைத்த பல நல்ல விஷயங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிகமான லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் ஒரு சுபமான லாபமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்திலே சுபமான இடங்களுக்கு செல்வதற்கு, அதாவது சுற்றுலா தலங்களுக்கு அல்லது வந்து உறவினர் வீடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கும். அதுவும் வந்து குறிப்பாக வந்து குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நண்பர்களாலோ அல்லது உறவினர்களாலோ உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து மங்கள யோகமும் மங்கள பாக்கியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல சுப செய்திகளே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கோல்டன் வாரம், நல்லபடியாக பயன்படுத்திங்க. அருமையான ஒரு யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறப்ப துவக்கத்தில் வந்து வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு தைப்பொங்கல் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அன்றைய தினம் மகர மாதத்தின் துவக்கம் சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாரத்தில் அஷ்டமி திதி வருகிறது. அந்த அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் வழிபடுவதற்கான தெய்வங்களாக அமைகிறது. கும்பராசிகளே, பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆட்சியும் சூரிய பகவானுடைய இந்த விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்தாலுமே, அவரே 7ஆம் இடத்தை விதி, அவர் விரயஸ்தானத்துக்கு வந்தாலுமே புது முயற்சிகளையும் லாபத்தையும் இன்னும் யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கு தை பிறந்தால் உங்களுக்கு நல் வழி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னால் இனி வரும் காலகட்டங்களுக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமான லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து புது முயற்சிகள் ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த முயற்சிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இந்த சுபமங்கலத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இடமாற்றம், அது குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வீடு விட்டு வீடு மாறுறது, ஆஃபீஸ் விட்டு மாறுவாங்க. அது மாதிரி இடமாற்றம் செய்யக்கூடியன்னு நினச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான யோகம் உண்டு. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.